உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஜய் இன்று சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் மாஸ் ஹீரோ. அவரை பாராட்டாதவர்கள் இருக்கவே முடியாது. காரணம், அவரின் திறமை, அர்ப்பணிப்பு, உழைப்புதான். அதே வேளையில அவர் தன்னுடன் பணியாற்றும் சக கலைஞர்களின் திறமையை வாழ்த்தாமல் இருந்ததே இல்ல. போன் போட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருவாரு. தன்னை வைத்து படம் எடுத்தவர்கள், இயக்கியவர்கள் என எல்லோருக்கும் தானாக உதவிகளை செய்பவர். சினிமாவில் பகவதி படத்துல அவருக்கு தம்பியாக நடித்தவர் ஜெய். தற்போது ஜெய் ஒரு லவ் ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்காரு என்றால் அது அன்று விஜய் கொடுத்த ஊக்கம் என ஜெய்யே கூறியிருக்காரு. ஜெய்க்கு இன்று பிறந்த நாளாம். இதனால் ஜெய் ரசிகர்களுடன் சேர்ந்து நாங்களும் வாழ்த்துகிறோம். தளபதி விஜய் எப்போதும் எல்லோருக்கும் ஒரு முன்னோடியாகத்தான் இருப்பாரு. மேலும் பல அறிமுக நடிகரிடமும் பேசியிருக்காரு. ஒரு நடிகரின் படம் வந்தாலே அந்த படத்தை பார்த்துவிட்டு அவருக்கு போன் செய்து பாராட்டுவாரு. பல பிரபலங்கள் இதை கூறி கேட்டிருப்போம். அண்மையில கூட நல்ல நண்பன் என்ற வார்த்தைக்கு தகுந்த மனிதர் என்றால் அது தளபதி விஜய் என நடிகர் ராகவா லாரன்ஸ் கூறியிருக்காரு. மேலும் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே என்னை அழைக்கும் எனவும் அவர் கூறியிருந்ததா சொல்லியிருக்காரு. தளபதி எப்போதும் யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டார். அனைவரையும் என்னை விட திறமைசாலி என கருதுவார். இதனாலேயே இவர் தற்போது உச்சத்துல இருக்க காரணம். பிரச்சாரத்திற்கு கூட வராத கேப்டன் தற்போதைய நிலை என்ன? வைரலாகும் புகைப்படம். கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட கலந்து கொள்ளாத நிலையில் தற்போது ஒரு புகைப்படம் வைரலாக தொடங்கியிருக்கு. தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த். கடந்த சில ஆண்டுகளாக உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் வெளிநாடுகளில் சிகிச்சை மேற்கொண்டு ஓரளவிற்கு குணமடைந்து நாடு திரும்பியிருக்காரு. இருந்தும் வரும் ஏப்ரல் 18 நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அவர் இதுவரை கலந்து கொள்ளவே இல்லை. இதனால் அவருடைய உடல்நிலை குறித்து பல வகையான வதந்திகள் பரப்பப்பட்டு வருது. இந்நிலையில தற்போது டி ராஜேந்தர் தன்னுடைய இளைய மகன் குரலரசன் திருமணத்திற்காக நேரில் சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்திருக்காரு. இந்த புகைப்படம் தற்போது இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் கேப்டன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் தேவையில்லாமல் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தகவல் கிடைச்சிருக்கு.